பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் நிகழ்ச்சி கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் கூட்டணியின் தலைவர், இந்தியா கூட்டணி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இங்கே இந்தியா கூட்டணி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மக்களுக்காக செயல்படுத்தி வந்த பல்வேறு திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் 2-3 பணக்காரர்களுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. இவைகள் ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் வழங்கிய பல்வேறு நலத்திட்டங்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்க வேண்டும், சுதந்திரம் நிலைக்க வேண்டும், மதசார்பற்ற கொள்கைகள் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களுக்கான ஆட்சி வேண்டும் என்பது எங்கள் கொள்கை. அந்த கொள்கைக்கு மாறான கொள்கையை வைத்திருக்கிற பிஜேபி அரசு கடந்த 11 ஆண்டுகளில் 15,000 கோடி பணக்காரர்களுக்காக தள்ளுபடி என்று நாங்கள் சொல்லவில்லை, இந்த மத்திய அரசாங்கமே சொல்கிறது. மக்கள் கொடுக்கிற வரி பணத்தின் மூலமாக வங்கிகள் சேமித்து வைக்கிற பணத்தை வங்கிகள் மூலமாக ஒரு 10-15 முதலாளிகளுக்கு இந்த அரசாங்கம் பணம் கொடுத்து அந்த பணத்தை தள்ளுபடி செய்தால் என்ன பொருள்? இது மக்களுக்கு எதிரான அரசாங்கத்துக்கு இதுவே பெரிய உதாரணம். ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டு மூலம் ஜனநாயகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? பீகாரில் 60 லட்சம் பேரை ஒரே நாளில் நீக்கியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார். 1 2 மகாராஷ்டிராவிலே ஆதாரங்கள், நாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்திலேயே அவர்கள் தள்ளுமுள்ளு செய்ததாக தலைவர் ராகுல் காந்தி கர்நாடகத்தில் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார். அது எந்த கட்சியாக இருக்கலாம், யாருக்கு வேண்டும் வாக்களிக்கலாம், அது சுதந்திரம், ஜனநாயகம் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஜனநாயக உரிமையை ஒரே ஒரு தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் 1,20,000 பேர் புதிதாக வருகிறார்கள். அங்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் 30,000 ஓட்டில் ஜெயிக்கிறார். இதை ராகுல் காந்தி பட்டவர்த்தமாக சொல்கிறார். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். திருட்டுத்தனமாக அந்த வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு, அவருடைய கட்சிக்கு, பிஜேபிக்கு பரிமாறப்படுகிறது.